ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஐபோனை எப்படி ஹேக் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு பேலோடையும் கிரியேட் பண்ண போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு டெய்லியும் கரெக்டா வரும். இது வரைக்கும் யாரும் ஐபோனை ஹேக் பண்ணி வீடியோ போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போற போல இருக்கு. சரி, இப்ப செக் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் டர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். ஏன்னா நிறைய டைம் நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருப்போம். அதனால அது லாஸ்டா வச்சுட்டு இப்போ ஹேக்கிங்குள்ள என்டர் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் டர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இந்த இடத்துல எம்எஸ்எஃப் வேணும்னு டைப் பண்ணிட்டு இதை டைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதை பாருங்க. இதுல என்ன மீனிங்னா, இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நம்ம போன டைம் ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்துருந்தோம். ஏன்னா ஆண்ட்ராய்டை ஹேக் பண்ணதுனால. இந்த டைம் ஆப்பிள் iOS ஹேக் பண்ணதுனால நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு மீனிங் என்னன்னா, ஆர்கிடெக்சர் 64 பிட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஐபோன்ஸை ஹேக் பண்ணு, அதாவது கரண்ட்ல இப்போ நியூ ஜென்ரேஷன்ல இருக்கிற ஐபோன்ஸ் அதை ஹேக் பண்றதுக்கான பேலோட தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பழைய ஐபோன்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஐபோன் பழைய மாடல்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு நம்ம தனியா பேலோடு கிரியேட் பண்ணணும். அதை நான் நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம புது மாடல்ஸ் ஐபோன்ஸை ஹேக் பண்றதுக்கான பேலோட கிரியேட் பண்ணலாம். இந்த இது அதான் 64 பிட் ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடியதை கிரியேட் பண்ணு, பேலோட வச்சு கிரியேட் பண்ணி எனக்கு ஹேக் பண்ணும் அந்த மாதிரி சொல்றோம். அதுக்கடுத்து ரிவர்ஸ் டிசிபி இருக்கிறோம். ரிவர்ஸ் டிசிபி எதுக்காகனா, அந்த புது மாடல் ஐபோனையும் நம்மளோட லேப்டாப்பையும் ஒன்னா கனெக்ட் பண்ண போறோம். இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும்னா, அந்த போனோடைய கால்ஸ் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்க்க முடியும். கேலரி ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியும். கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும். மைக் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போ வேணா கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த போன் நம்ம கையில இருக்க மாதிரி நம்மளால அந்த போனை ஃபுல் ஆக்சஸ் எடுக்க முடியும். பேங்க் டீடைல்ஸ் முதல்ல நம்மளால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு பேலோடு. அதுக்கடுத்தது எல் ஹோஸ்ட்ங்கிறது உங்க சிஸ்டமோட ஐபி தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஐபி வழியா தான் உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால நீங்க எந்த சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுமோ அந்த சிஸ்டமோட ஐபியை நீங்க இதில் கொடுக்கணும். அடுத்ததா போர்ட் நம்பர் நம்ம லேப்டாப் பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல சிஸ்டமா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட போர்ட் நம்பர்ஸ் இருக்கு. அதுல நீங்க எந்த போர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்ட் ஃப்ரீயா இருக்கணும். என்னோட இதுல இந்த போர்ட் தான் ஃப்ரீயா இருக்கு. அதனால நான் இந்த போர்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த போர்ட் நம்பர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டை இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு இந்த நேம்ல ஃபைலா கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு என்டர்டைன் பண்ணி காமிச்சிடறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சிடி கொடுத்து நான் பேலோடுங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். ஏன்னா என்னோட அவுட்புட் இதுதான். அது எங்க இருக்குன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அதாவது இந்த பேலோடுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இப்போ நான் ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். ஃபோல்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா எல்எஸ் கொடுக்க போறேன். எதுக்காகனா அந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்காக. இப்போ எனக்கு எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே ரெட் கலர்ல இருக்குன்னு. எனக்கே இந்த இடத்துல ஒயிட் கலர்ல இருக்குன்னா நான் iOSக்கு தனியா கிரியேட் பண்ணியிருக்கேன். என் லேப்ல அதை ஹைலைட் பண்றதுக்காக இந்த நேம்ல காட்டுது. இந்த மாதிரி கலரேஷன்ல காட்டுது. ஒவ்வொரு லேப்போட காலி லிங்க்ஸை பொறுத்து மாறும். என்னோட இதுக்கு இந்த மாதிரி மாறுது. ஓகே, இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை ஃபுல்லா பேலோட மேக் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஒரு மானிட்டர் ரெடி பண்ணணும். எதுக்காகனா அந்த இன்புட் வருதுல, அந்த போன்ல இருக்கக்கூடிய கேமரா ஆக்சஸ் இருந்தாலும் சரி, எல்லா ஒரு டேட்டாஸும் வருதுல, அதை நம்ம பாக்குறதுக்கு ஒரு மானிட்டர் ரெடி பண்றோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா எம்எஸ்எஃப் கன்சோல்னு போட்டு என்டர் பண்ணிருங்க. இந்த இடத்துலயும் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணதை யூஸ் பண்ண மாட்டோம். இங்கேயும் சேஞ்சஸ் இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். பாதியில பாத்தீங்கன்னா புரியாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நெட்வொர்க்கை பொறுத்து இது எவ்வளவு ஸ்பீடா லோட் ஆகுதுங்கிறது இருக்கும். ஓகே, வந்துருச்சு. இப்போ இதுல என்ன பண்ணணும்னா நீங்க மல்டி ஹேண்ட்லரை செட் பண்ண போறீங்க. இந்த மல்டி ஹேண்ட்லர்ங்கிறது என்னன்னா உங்களோட மானிட்டர். மல்டி ஹேண்ட்லர் வச்சுதான் நீங்க மானிட்டர் பண்ண முடியும். ஸோ மல்டி ஹேண்ட்லரை நான் என்டர் பண்றேன். இப்போ நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா பேலோட செட் பண்ண போறேன். இப்போ செட் பேலோட் ஃபார் ஆப்பிள் iOS நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா ஆப்பிள் iOSங்கிறது அதே தான். நம்ம என்ன நேம்ல பேலோடு கிரியேட் பண்ணமோ அந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம கொடுக்கணும். இதே பழைய மாடல் இருந்துச்சுன்னா இங்க ஆர்கிடெக்சர் மாறும், இந்த இடத்துலயும் மாறும். அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. புது மாடலுக்கு தான் இந்த ரிவர்ஸ் டிசிபி வழியா நம்ம கனெக்ஷன் எடுக்க போறோம் இந்த மானிட்டருக்கு. ஏன்னா இது வழியா தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதை என்டர் பண்ணிருங்க. இப்போ இதை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எல் ஹோஸ்ட் செட் பண்ணணும். எல் ஹோஸ்ட் நீங்க எந்த ஐபி பேலோடு கொடுத்தீங்களோ அதே ஐபி தான் இங்கே நீங்க கொடுக்கணும். மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. நான் இந்த ஐபி தான் கொடுத்தேன். ஸோ நான் இதே ஐபியை கொடுத்துறேன். என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் போர்ட் நம்பர் செட் பண்ண போறோம். எதுக்காகனா நான் சொன்ன அதே இதுதான். அந்த பேலோடு வழியா வரக்கூடிய போர்ட் நம்பர் ஐபியும் ஒரே இதா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் கரெக்டா நடக்கும். ஸோ நான் போர்ட் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரன்னுங்கிற கமாண்டை கொடுத்து என்டர் பண்ணி வச்சிருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம்ல,
இதை வந்து விக்டிமோட மொபைலுக்கு நீங்க அனுப்பணும். இதை நீங்க அனுப்பி அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க கனெக்ஷன் கிடைச்சிரும். இது இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் பண்ணா உங்களுக்கு வந்து அவங்களை இன்ஸ்டால் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து ஸ்டெக்னோகிராஃபின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி இமேஜுக்குள்ளேயோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஸ்குள்ளேயோ எதாவது வந்து இந்த பேரோட இன்ஜெக்ட் பண்ணி விட்டு அவங்களை இன்ஸ்டால் பண்ண வைப்போம். இமேஜ் ஆன்ஸ்லாம் ஓப்பன் பண்ண வைப்போம். ஓப்பன் பண்ண வந்து நமக்கு வந்து இங்க கனெக்ஷன் கிடைச்சிரும். அந்த மாதிரி நம்மளால செட் பண்ண முடியும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க பேலோட எப்படி கிரியேட் பண்ணுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.